ஐயா, சுவாமியின் மகா சமாதி நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போது? அந்த நிகழ்வுகள் எப்படி இருந்தது? சுவாமியுடைய மகா சமாதி அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் நிகழ்ந்ததுன்னு சொல்லவே முடியாது. சுவாமிக்கு என்னைக்கு அந்த வியாதி வந்ததோ அன்னைக்கு கிராஜுவலி ஹி இஸ் வித்ட்ராயிங். அவர் தன்னைத்தானே உள்முகமாக தான் போக ஆரம்பித்தார். அந்த நோய்க்கு மருத்துவமே பார்க்க வேண்டான்னு சொன்னார். அந்த நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மருத்துவம் வேண்டாம், அப்பா எல்லாம் பார்த்துக்குவார்னு சொன்னார். அதை யாருமே கேட்கல, யாருமே புரிஞ்சுக்கல. அவர் அப்படியே விட்டிருந்தா, சாமி சொல்கிறபடியே நடந்திருந்தா, ஆனதர் ஒரு 1 or 2 months தான் சஃபரிங் இருந்திருக்கும். சாமி அந்த சரீரம் இயல்பாக போயிருக்கும். ஆனால் இவங்க சுற்றி இருந்து பார்த்தவங்களும் சரி, பக்தர்களும் சரி, ஏதோ ஒரு மயக்கத்தில் அவங்கள காப்பாற்றணும், இல்லாட்டா அவங்கள தன்னைத்தானே குணப்படுத்திக்குவார். இப்படி பல கற்பனைகள், பல ஒரு தீசிஸில் சாமியுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடி வதங்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி, ஆப்ரேஷன் பண்ணி, அப்புறம் கீமோ அது இதுன்னு நிறைய மருத்துவ சிகிச்சைகள்லாம் கொடுத்து, கடைசியில் அவரால் நடக்க முடியாமல், உட்கார முடியாமல், படுத்தே இருந்து 2 வருஷ காலம் சாமி அவ்வளோ சிரமப்பட்டாங்க. இந்த பக்தர்கள் தங்களுடைய அதீத பக்தின்னு காட்டிக்கிட்டு இவ்வளவு செஞ்சாங்களே, எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே சாமியை எப்படியாவது காப்பாற்றிடணும். சாமியை காப்பாற்றுறதுக்கு நம்ம யார்? சாமியுடைய சரீரம் என்னைக்குனாலும் போயிடும். ஆனால் சுவாமி எப்போ இருப்பார்ல, அந்த நம்பிக்கை அப்போ ஏன் வரலை? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கேள்வி கேட்குறதுக்கே. ரமண மகர்ஷிகிட்ட ஒருத்தர் கேட்பார், சாமி எப்படி சாமி இந்த நோய் வந்துச்சுன்னு. ஆனால் பாவி, இந்த பிறவியே ஒரு நோய், இந்த நோய்க்கு நோயை பற்றியே கேட்குற அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி தான் சுவாமிங்கிறது, அந்த சரீரங்கிறது நோய் தான். அது ஞானிகள் சரீரமாகட்டும், எந்த சரீரமாகட்டும், ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் போயிடும். ராமர், கிருஷ்ணன் எல்லாம் தெய்வங்கள்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே? இப்போ எல்லாமே போயிட்டாங்களே. ராமர் நதியில் போய் ஜலசமாதின்னாங்க. கிருஷ்ணர் ஒரு வேடனுடைய அம்புல போயிட்டாங்கிறாங்க. இன்னும் எல்லாருமே போயிட்டாங்கல்ல. பீஷ்மாச்சாரியார் போயாச்சு, அம்பு படுக்கையில் போயிட்டார். துரோணாச்சாரியார் ஒருத்தவன் தலையை வெட்டி போயிடுறான். எல்லாம் 120 வருஷங்கள் 200 வருஷங்கள் வாழ்ந்தவங்க தான் அவங்கெல்லாம். எல்லாமே போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஞானியும் அவங்க இஷ்டப்படியே வாழ்ந்தாங்க. அவங்க இஷ்டப்படியே அவங்கள அலோவ் பண்ணியிருந்தா, நம்ம எல்லாம் வற்புறுத்தாமல் இருந்தா அதே மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் ஈவன் சாவில் கூட சுவாமி ஒரு பாடத்தை புகட்டிட்டு தான் போனார். எப்படி சாகணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போனார். எப்படி இந்த சரீரத்தை விடணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு போனார். எவ்வளோ அமைதியாக ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அவனுக்கு வைத்தியம் வேண்டாம்னு சொல்ல முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்க கேட்கலேன்னு தெரிஞ்ச ஒன்று மௌனமாயிட்டாங்க. என்னன்னாலும் பண்ணிக்கும். அந்த சரீரத்தை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. என்னன்னாலும் பண்ணாங்க. அவங்க வாட்டில் இருந்தாங்க. வேதனையாக இருந்துச்சு. வேதனையை கடந்து போனாரா? ஆமாம், வேதனையை கடந்தே போனார். கடைசியில் எல்லாருக்குமே அந்த மூச்சு நின்று போகிறதுக்கு எவ்வளோ சிரமங்கள் உண்டோ அவ்வளோ சிரமங்களும் இருந்து தான் கடைசியில் போனார். அந்த சரீரம் போச்சு. இதில் ஒன்றும் ஒரு இயற்கைக்கு புறம்பாக ஒன்றும் நடக்கலை. இயற்கைக்கு புறம்பாக நடந்தது ஒன்று தான். என்னென்னா, அந்த சரீரத்தை நம்மளால் கட்டி காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க பாருங்க, ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை. அதுதான் இயற்கைக்கு புறம்பாக நடந்தது. அது எல்லா பக்தர்களும் அதுதான் பண்ணாங்க. அது எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அவங்க அதைத்தான் பண்ணாங்க. ஒரு சில பக்தர்கள் மட்டும் நினைத்தாங்க, சாமி போதும் சாமி நீங்கள் போயிடுங்கன்னு சொன்ன பக்தர்களும் உண்டு. ஆனால் அதை மனத்துக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களே தவிர்த்து வெளிப்படையே சொல்லலை. சாமியுடைய சமாதி அற்புதமான ஒரு பாடம், நல்ல பாடம். எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. சாமி ஒரு நாள் எனக்கு தலைவலிக்குது போய் டாக்டரை கூட்டு வா, எனக்கு உடம்பு வலிக்குது டாக்டரை கூட்டு வா, எனக்கு கேன்சர் வியாதி வந்துடுச்சு அதனால் என்னை உடனே வைத்தியம் பாரு, எனக்கு வலிக்குது எனக்கு வலி மாத்திரை கொடு, எனக்கு மயக்க மாத்திரையாக கொடு, எனக்கு எப்படியாவது உயிரை போக்கிடு, இந்த புலம்பல்கள் எதுவுமே கிடையாது. சாக கிடக்கிறவங்க என்னை எப்பயாவது காப்பாற்றிருக்கணேன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டா வழியில் முணங்குவாங்க. சாமி எந்த முனங்களும் கடைசி காலத்தில் இருந்தது கிடையாது. எந்த காலத்துலையும் இல்லை. அந்த கடைசி காலத்தில் முனங்களே கிடையாது. ஜஸ்ட் ஹி வாஸ் லேயிங் டவுன், அப்படியே படுத்திருந்தார். ஆனால் அலர்ட்டாக இருந்தார், கான்சியஸாக இருந்தார், நல்லா இருந்தார்.
ஸோ நமக்கு சொல்லி கொடுத்தார். சரீரத்திலிருந்து விலகி சரீரத்தை விடுறதையும் பார்க்க நம்மளால் முடியுங்கிறத கற்றுக் கொடுத்தார். அவர் சாவுலேருந்து கற்றுக் கொடுத்தார். கற்றுக்குவோமே.